லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை திமுக அரசு தொடங்கியுள்ளது. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது திமுகலாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்படிலாம் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அசைச்சிக்கலாம் முடியாது. திமுகலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக திமுக வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் அவங்க யோசித்து அவங்களும் நல்ல முடிவு எடுப்பாங்க. அந்த தோல்வி பயம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுமா. அவங்க எதுவும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் கிடையாது, ஒரு தோல்வியும் கிடையாது, தோல்வி பயமும் கிடையாது. டிஎம்கே தான் மாதிரி எதிர்த்து நிற்க ஆள் இல்லை, அந்த அம்மையாரும் கிடையாது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு புதுசாக எந்த கட்சி வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அது பயங்கள் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள்கிட்ட சொன்ன அந்த திட்டங்களை நாங்கள் படிப்படியாக 99% செயல்படுத்திட்டோம். இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் இன்னும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திடுவோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறோம். கண்டிப்பாக மக்கள் எங்களை நிராகரிக்க போகிறதில்ல. அதனால் புது கட்சி வர்றதுனால எங்களுக்கு பயமும் தேவையில்லை. ஒரு தோல்வி பயமும் கிடையாது. காரணம் எதிர்த்து நிற்க ஆள் கிடையாது. பிஜேபின்னு இல்லை ஒரு சக்தி இருக்கிறது வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும். இங்கே வேறு மாற்று கருத்தே கிடையாது. எங்கள் கட்சி புது கட்சி வந்தாலும் சரிங்க, அது அந்த கட்சி என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கும். புது ஆளுங்க வர்றதால ஒன்றுமே இல்லை. இது தோல்வியாக வெற்றியாங்கிறத விட முன்னாடியே ஆரம்பிக்கிறது தான் நல்லது. எந்த கட்சியாக இருந்தாலுமே அது ஒரு தேர்தலுக்கான அதை முன்னாடியே அவங்க பிளான் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அது நல்லாவே இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் போனோம்னா ஜெயிக்க முடியாது. அதனால் சரியான முடிவு தான் அது. இல்லைங்க, திமுக வளர்ந்த கட்சி தான். அது பீட் பண்ண முடியாது இருக்காதுங்க. கண்டிப்பாக அது வளர்ந்த கட்சி தானே, கண்டிப்பாக இருக்குது. செயல்பாடு நல்லா தான் இருக்குது. இப்போ நிறைய ஸ்கீம் பண்ணுறாங்க, நிறைய திட்டம் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. விஜய்க்கெல்லாம் என்னங்க தெரியும்? ஒரு நடிகர், அவருக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன். நான் முஸ்லீமு, எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னான்னு விஜய்க்கு தெரியுமா? நான் கேட்குறேன். எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஐயாவுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் பாரம்பரியமாக வர்றவங்க, பாரம்பரியமாக அரசியலில் உள்ளவங்க. என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. அதெல்லாம் திமுகலாம் யாரும் எதுவும் அசைக்க கூட பார்க்க முடியாது. ஆமாம், அது நல்லது தான். இப்போலேருந்து அவங்க முடிவு எடுத்தால் தான் அது சரி வருன்றதுக்காக அவங்க இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பிஜேபி சுதந்திர போராட்ட தியாகியா? சுதந்திர போராட்ட தியாகிக்கே இங்கே இடம் இல்லை. நல்ல கம்யூனிஸ்டுகள்னாலே இப்போ ஒரு இது கிடையாது. பின்னாகும் விஜய் அந்த ஆள் என்ன, அந்த ஆள் பாரம்பரியம் என்ன, சுதந்திரத்துக்கு போராடின கட்சியா? ஏதோ 2 சினிமாவில் 2 டான்ஸ் ஆடணுன்னா மக்கள் மறந்துடுவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன டிஎம்கே ஆட்சி தான் வரும். இல்லை, தேர்தல் பயங்கிறத விட நடைமுறையில் வர கட்சிகள் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டாங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அது அவங்களுடைய யுக்திகள் ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. மக்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மக்கள் மாறாத வரைக்கும் அரசியல் கட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகன்றது அது எதுக்குங்க பயம்? அவர் அவரோட ரேஞ்சே வேற, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அதெல்லாம் சின்னவங்க பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியாது அந்த இடம்லாம். அதுதான் விஜய் வந்தாலும் விஜய் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. அவர் படத்தில் தான் கரெக்டு. ரியலில் அவ்வளோலாம் சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லை அப்படி கிடையாது. எப்போவுமே தேர்தல் வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போல் தேர்தல் பணியாற்றுவதற்கு எந்த கட்சியும் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் பயத்தினால் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற கதைலாம் கிடையாது. எங்களால் மற்ற கட்சிகள் பயந்து கொண்டு இருக்கிறத தவிர மற்ற கட்சிகள் உருவாகுனத்தினால் நாங்கள் பயப்படுறதுக்கான காரணங்கள் எங்களுக்கு இல்லை. அப்படி சொல்ல முடியாது. அது இவங்க ஒரு சீசன்டு கட்சி, பல கிளைமேட்டை பார்த்த கட்சி. அதுக்கு தெரியும் எப்படி மேனேஜ் பண்ணணும் என்னங்கிறதுல அவங்க நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. எனிஹோ ரிசல்ட் வந்தால் தான் அவரோட ஹோல்டு என்ன, அது எந்த அளவுக்கு பாதிக்கிறாருங்கிறது தெரியும். பட் பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு எலெக்ஷன் அவங்க எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு கட்சி மீட்டிங் போடுறதோ இதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதில் என்ன ஓட்டு வாங்குறாங்க எந்த அளவுக்கு போகிறாங்கங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதை பொறுத்த வரைக்கும் டிஎம்இக்கு ஒரு பெரிய கட்சி, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கூட 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இதை விட என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? இதை விட சிறப்பாக யார் இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சுருக்கா? எல்லா விதத்துலேயும் அவங்க பரவாயில்ல. ஒரு மனு எழுதி சிஎம் செல்லுக்கு போட்டால் கூட உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய குணம் அப்படி. படிப்பு, அறிவு. கொரோனா டைமில் பாம்பேயிலேருந்து பீகாருக்கு நடந்தான் இல்லையா? தமிழ்நாட்டில் எவனாவது நடந்தானா? எவனும் நடக்கலை.
திங்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்தா இல்லை, கரெக்டாக அந்த மக்களை சேவ் பண்ணா இல்லை, இங்கே இருக்கவே அதுதான் அதுதான் விஷயம். சரி, அதையெல்லாம் அவங்க பரம்பரையாக இருக்கிறவங்க, அதனால் அவங்க அதாவது வந்து நிரந்தர இது வேற எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைம்மா, அதனால் வேண்டி சொல்கிறோம். நிரந்தரமான ஆள் யாரும் இல்லை அந்த கட்சியில், நிரந்தர ஆள் இல்லாததுனால அது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலை உணவு திட்டம் இது மாதிரிலாம் நிறைய திட்டங்களை நாங்கள் சொன்னதை நிறைவேற்றினார் எங்கள் தளபதியார் அவர்கள் வந்து, தளபதி முதல்வர்களும் சொன்னதை நிறைவேற்றியிருக்காரு. கலைஞர் இருந்த காலத்திலும் கூட அவர் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து முதல்வர் தளபதி அவர்கள் அதையெல்லாம் தாண்டி சொன்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்காரு. இதுக்கு பின்னாடி துணை முதல்வர் இருக்க கூட அதை விட ஸ்பீடாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் சென்னையில் மழை பெய்யும் கூட அவர் போன மாதிரி இது வரைக்கும் எந்த முதல்வர் எங்கள் முதல்வர் கூட அது மாதிரி போனதில்லை. அது ஸ்பீடாக இருக்கார் செயல்பாட்டுகளில். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் நாங்கள் 2026 திமுக தான் தலைமை இருக்கும், திமுக தான் ஆட்சிக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு மிக ஸ்ட்ராங்கான கட்சி அது. அதோட பேஸ், அவங்களுக்கு உள்ள அந்த ஓட் பேஸுங்கிறது என்றைக்குமே மாறினது கிடையாது. அது எம்ஜிஆர் காலமாக இருக்கலாம், ஜெயலலிதா காலமாக இருக்கலாம். ஆனால் கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். கூட்டணியை யார் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேர்தலில் எட்ஜ் இருக்கும், அவங்க தான் ஜெயிப்பாங்க. நல்லா தாங்க இருக்குது, வெரி குட். அதெல்லாம் இன்னும் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. போனாச்சும் சொல்ல பயப்படுறவங்க சொல்லுவாங்க, திமுகலாம் பயப்படாதுங்க. யார் பயப்படுவா? அவர் மினிஸ்டர்லாம் பயப்படுவாங்களா? KN நேரு பயப்படுவாரா? இல்லை நாங்கள் திருச்சி சிவா பயப்படுவாருங்களா? இவர் துரைமுருகன் பயப்படுவாரா? அதெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. திமுககாரங்களாம் பயப்படுறாங்க. செயல்பாடுனா தமிழன் என்ன அங்கே பிச்சை எடுக்க போகிறான், நார்த் இந்தியாவிலும் இல்லை, இங்கே பிச்சை எடுக்க வரான் இல்லை, அதுதான் விஷயம். கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. இப்போ புது ஆளுங்களை வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, வரத்துக்கு யோசிப்பாங்க, கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து முடியாது. அது எந்த ஒரு செயல்பாடுன்னு சொல்லிடலங்க. இப்போது ஜென்ரேஷன் வந்து அந்த ஜென்ரேஷனில் தான் இருக்குது, திமுகவில் தான் இருக்குது. மேபி ஒரு சான்ஸ் வேணா பார்க்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க கண்டிப்பாக மக்கள் அதை டிசைட் பண்ணி போடுவாங்க. கட்சின்னு என்ன எல்லாம் ஆரம்பிக்க தான் செய்வேன். கட்சின்னு என்ன ஆரம்பிக்க தான். விஜய் கட்சி ஆரம்பித்தது விஜய்க்கு சொந்த இது இல்லையா? லண்டனில் பிஜேபியோட பேரம் பேசிகிட்டு இருந்த அந்த ஆள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆள் நடித்த 100 கோடி 150 கோடி ரூபா வாங்கிய பணத்தை பாதுகாக்கணும் முதல்ல. அது பிஜேபியோட சரண்டரானா தான் முடியும். அவன் சொல்லிய மாதிரி இந்த ஆள் டான்ஸ் ஆடினா தான் முடியும் தானே. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. விஜயை பற்றியெல்லாம் நாங்கள் ஒரு வாய்ப்போம், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாங்கள் கவலையப்பட. எத்தனையோ இதுக்கு முன்னாடி இப்போ புது கட்சிகள் வந்திருக்கேன், என்ன பண்ணாங்க அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. எங்களை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் பூரா இன்றைக்கு எந்த ஒரு எதுவுமே அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு, முகவரி கூட இல்லை. அதுபோல் இதுவும் இன்றைக்கு கஜா புயல் அடிக்கப்பட்டது போல் அதே போல் கஜா புயல் வந்தது மாதிரி அதுவும் போய்விடும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மீண்டும் 26 மீண்டும் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக செயல்பாட்டில் வந்து அவங்க சிஸ்டம் கெடாமல் அவங்க இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. மற்றபடி இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த கள்ளச்சாராய மரணம், இதெல்லாம் கொஞ்சம் அவங்க டே டு டே மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா அது எலெக்ஷனை நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா நடுநிலையாளர்களை பாதிக்கும், கட்சிக்காரவங்க மாற மாட்டாங்க. பட் பொதுவாக உள்ளவங்களுக்கு ஒரு வேறு அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கண்டென்ட் நிச்சயமாக இருக்குது.